காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் கடந்த 35 ஆண்டுகளாக அவர் அரசியல் களத்தில் உள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பிறருக்காக வாக்கு சேகரித்து வந்த பிரியங்கா முதல் முறையாக தனக்காக வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் செய்து வெற்றியும் பெற்றுள்ளார். அவரது அரசியல் பயணத்தை சற்று திரும்பி பார்க்கலாம். நான் நீண்ட காலம் வாழ மாட்டேன், ஆனால் நீங்கள் பிரியங்காவின் வளர்ச்சியை பார்ப்பீர்கள். பிரியங்கா வளர்ந்து தேசிய அரசியலில் பிரகாசிப்பார். பிரியங்காவிடம் மக்கள் என்னை காண்பார்கள். அடுத்த நூற்றாண்டு அவளுடையதாக இருக்கும். இவை 1984ஆம் ஆண்டு பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தனது உதவியாளரிடம் கூறிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று வயநாட்டில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையிலான வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்துக்குள் நுழைகிறார் பிரியங்கா காந்தி. இந்திய அரசியலோடு நீண்ட நெடிய தொடர்புள்ள நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அரசியலை விட்டு சற்று விலகியே இருந்தார். 1972ஆம் ஆண்டு பிறந்த பிரியங்கா காந்தி தனது பாட்டியும் முன்னாள் பிரதமருமான இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து பள்ளி படிப்பை வீட்டிலிருந்தே படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாட்டியை தொடர்ந்து தந்தை ராஜீவ் காந்தியை சிறு வயதிலேயே இழந்தாலும் தனது தாய்க்கு ஆறுதல் சொல்லும் அளவுக்கு தைரியத்துடன் வளர்ந்தவர் பிரியங்கா. டெல்லி ஜீசஸ் மேரி கல்லூரியில் உளவியலில் இளநிலை பட்டமும் பௌத்தவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1998இல் காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி பொறுப்பேற்ற போது அவரை தொடர்ந்து பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2004இல் அவரது மூத்த சகோதரரான ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்தார். நேரடி அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் தனது தாய் சோனியா காந்தி மற்றும் அண்ணன் ராகுல் காந்தி போட்டியிடும் தொகுதிகளில் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரியங்கா காந்தி. 2019ஆம் ஆண்டு அரசியலில் இறங்கிய பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கான பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை பிரியங்கா காந்தி தலைமையிலேயே காங்கிரஸ் கட்சி சந்தித்தது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் முகமாக உருவெடுத்தார் பிரியங்கா காந்தி. 2024 மக்களவைத் தேர்தலின் போது உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த சூழலில்தான் 2024 மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதே நேரத்தில் தன்னை இருமுறை எம்பியாக்கிய வயநாடு தொகுதி மக்களின் அன்புக்காக அத்தொகுதி இடைத்தேர்தலில் தனது சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்றும் ராகுல் காந்தி அறிவித்தார். அதன்படியே வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.